விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாரு அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். 2011 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால சுட்டு கொல்லப்பட்டதை கண்டிச்சு நாகப்பட்டினத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. வெறும் ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் நடத்தியிருக்காரா இல்ல வேற எந்த நல்லதுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்காரு. 1996ல சென்னையில வெள்ளப்பெருக்கு வந்தபோது சென்னை மேயரா இருந்த ஸ்டாலினிடம் 100 மூட்டை அரிசி வழங்கியிருக்காரு. 1998ல சென்னையில மழையால பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களை நேரிலே சந்திச்சு அவங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் உணவுப் பொருட்களையும் வழங்கியிருக்காரு. 1999ல கார்கில் போர்ல இறந்த ராணுவ வீரர்களோட குடும்பங்களுக்கு பொதுமக்களோட வசூல் செய்த பணத்தோட தன்னோட பணத்தையும் மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. தன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தான் பிறந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அன்னைக்கு அங்க பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தங்க மோதிரம் கொடுப்பாரு. இதை இப்பவும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2004 சுனாமி நிவாரண நிதிக்காக 10 லட்சம் நிதி உதவி பண்ணிருக்காரு. இதோட இலங்கைக்கு 1 லட்சமும் 200 மூட்டை அரிசியும் வழங்கியிருக்காரு. தான் படிக்க வச்ச ஒரு பொண்ணு நல்ல சம்பளத்தோட ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. +2ல 1071 மதிப்பெண் எடுத்த ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை படிக்க வச்சதுன்னு இப்படி கல்வி உதவின்னு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்காக இவ்வளவும் பண்ணியிருக்காரு. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கான காரணத்தை சொல்றேன். இவ்வளவு சினிமாவில் தன்னை வாழ வச்ச மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 250 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு. இவ்வளவும் பண்ணவரு மொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது பண்ண மாட்டாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே.